உலகின் மிகவும் பழமையான ஜனநாயக நாடான அமெரிக்காவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்புக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் முடிவுகள் தங்களிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என ரஷ்யா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா ஜஹரோவா கூறுகையில், அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி அவர் யாராக இருந்தாலும் சொந்த நாட்டின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதும் அமெரிக்க கடற்கரையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் சாகசங்களை தேடாமல் இருப்பதும் தர்க்க ரீதியானதாக இருக்கும். அமெரிக்க கொள்கையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எங்களுக்கு ஏதேனும் முன்மொழிவுகள் தோன்றினாலும் ரஷ்யாவின் நலன்களுடன் பொருந்தக்கூடிய வகையில் அவற்றை ஆய்வு செய்ய நாங்கள் தயாராக இருப்போம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறிப்பாக தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களில் ரஷ்யா தனது நலன்களை உறுதியாக பாதுகாக்கும். ஜனநாயக நெருக்கடி மற்றும் சமூகத்தின் பிளவு ஆகியவற்றை அமெரிக்கா கடந்து வர வாழ்த்துகிறேன் என்று அவர் கூறினார். இது தொடர்பாக ரஷ்யாவின் அரசு செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ் கூறுகையில், அமெரிக்காவுடனான உறவு மிகுந்த தொய்வு நிலையில் இருந்தாலும் அதனுடன் சுமூக உறவை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த ரஷ்யா தயாராகவே உள்ளது. ஆனால் அதற்கு முன்பாக அனைத்தையும் கவனமாக கண்காணித்து ஆராய்வோம். ஜனவரியில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வெள்ளை மாளிகைக்கு திரும்பும் போது என்ன நிகழ்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.